பூந்தி லட்டு 200 லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு எவ்வளோ மாவு எடுத்திருக்கோம், எவ்வளோ சர்க்கரை, அது தாங்க அளவு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வந்து 2 கிலோ கடலை மாவு, 2 கிலோவில் வந்து 200 லட்டு வந்தது எனக்கு. நம்ம இப்போ கொஞ்சம் 50 கிராம் சைஸ் பெருசாக பிடிச்சோம்னா ஒரு 180 லட்டு அந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் மீடியம் சைஸாக பிடிச்சதுனால 200 லட்டு கரெக்டாக வந்தது எனக்கு. அதுக்கான முந்திரி ஒரு 200 கிராம், திராட்சை 200 கிராம், வெள்ளரி விதை 100 கிராம் போட்டிருக்கேன். நான் அந்த கற்கண்டு, பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். லவங்கப்பூ மட்டும் ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் போட்டேன். அதுவும் நிறைய சேர்க்கலை. அதே மாதிரி ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க. ஃபுட் கலருக்கு பதில் நான் வந்து எல்லோ கலர் வேணுன்றதுக்காக மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இனிப்பு வந்து எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக சால்ட்டு போட்டு தான் அந்த பூந்தியுமே நல்லாயிருக்கும். அதே அளவு எந்த அளவுக்கு சால்ட் எடுத்தேனோ அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டு தான் பூந்தி வந்து நல்லா உப்பி வரும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுறேன். உங்களுக்கு வேண்டாம் கலராக வேணும்னா ஏதாவது நீங்கள் ஃபுட் கலர், ஆரஞ்சு கலர் இல்லை எல்லோ கலர், லட்டு கலர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து நான் கடலைப்பருப்பு வாங்கி காய வச்சு நல்லா அரைச்சேங்க. அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்கின மாவுனா கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இது சலித்தேன், இன்றைக்கே அரைச்சேங்கிறதுனால ரொம்பவே மாவு நல்லா இருந்தது. நம்ம சர்க்கரையோட அளவு வந்து ஒரு மாவு எடுத்தோம்னா கொஞ்சம் ஃபுல்லாக கோபுரமாக எடுக்காமல் தட்டி எடுத்தேன். அதுக்கு வந்து கோபுரமாக சர்க்கரை 2 போட்டுக்கிட்டேன். நம்ம கிலோவில் போட்டோம்னா கிலோ கணக்கில் போட்டோம்னா 1 கிலோ மாவுனா 1.5 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதை 1/4 பங்கு போட்டுக்கலாங்க. ஏலக்காய் ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் பொடி பண்ணலை, அப்படியே உடச்சி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும். எதுக்காக இவ்வளோ லட்டு செஞ்சேங்கிறத நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.